நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கப் போவது மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்க்காத நன்மைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நடக்கப் போகின்றது. இன்னும் சற்று நேரத்திலேயே சுபமங்கள செய்தியோடு என்னுடைய வருகையை மிகவும் அற்புதமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் காண்பிக்கப் போகின்றேன். இந்த கணபதி எந்த அளவிற்கு உன் வாழ்க்கைக்கு துணை வருகின்றேன் என்ற ஒன்றை இன்னும் சற்று நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய். ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. எதற்காக இப்படி நடக்கின்றது என்ற ஐயத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய பல மாயைகளை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேற்றம் செய்து கொண்டே இருக்கின்றது. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை என்று சில விஷயங்களில் குழப்பமடைகின்றாய். இது நமக்கு ஏன் கிடைத்திருக்கின்றது என்று சில விஷயங்களில் ஐயம் உனக்கு எழுகின்றது. பல முறை ஏமாற்றப்பட்டும் மேலும் மேலும் ஏன் இம்மாதிரியான செயல்கள் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது என்று சில விஷயங்களை உன்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. இப்படி பல மாற்றங்களையும் பல உந்துதல்களையும் ஒவ்வொரு நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்தபடி இருக்கின்றாய். ஒவ்வொன்றிலும் எந்த ஒரு குழப்பமும் அடையாமல் வாழ்க்கை என்றால் அத்தனையையும் சமாளித்து கொண்டும் தாண்டி சென்று கொண்டும் கடந்து வந்து கொண்டும் தான் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் நீ நீயாக இருப்பாய். மாற்றங்கள் வர வேண்டும் என்று விரும்புகின்றாய். ஆனால் அந்த மாற்றங்கள் வரும்பொழுது அது ஏன் இப்படி நடக்கின்றது என்று உனக்குள் ஒரு சலனமும் ஏற்படுகின்றது. மனதிற்குள் எந்த சலனம் சஞ்சலம் எதுவும் இல்லாமல் உன்னுடைய மனமானது மிகவும் அமைதியாகவும் இன்பம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். அந்த இதயத்தில் இந்த கணபதி நான் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அது மிகவும் தூய்மையாக இருப்பதை நான் அறிகின்றேன். அந்த தூய்மையோடு சேர்த்து அமைதியையும் வைத்து கொண்டால் மேலும் உன்னுடைய வாழ்க்கை அழகு கூடும். ஏதோ ஒரு முக்கிய விஷயத்திற்காக ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய துணையை நாடுகின்றாய். அந்த துணை எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் வருகின்றது என்பதை நீயும் சற்று சோதித்து பார்க்கின்றாய். இதை செய்தால் நீ என்னோடு இருக்கின்றாய் என்பதை நம்புகின்றேன் என்று இறைவனுக்கே ஒரு சவாலையும் கொடுக்கின்றாய். அது நடந்தால் மகிழ்ச்சியையும் அது நடக்காவிட்டால் சோர்வையும் அடைகின்றாய். உனக்குள்ளேயே பல தேர்வுகளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையோடு போட்டி போட்டுக்கொண்டு உன்னால் முடிந்த அளவிற்கு இதை வாழ்ந்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கின்றாய். உனக்குள் ஏற்படுகின்ற எல்லா மாற்றங்களும் நன்மைக்காகத்தான் நடக்கவும் செய்கின்றது. எதையுமே செய்யாமல் இருப்பதை விட ஏதோ ஒரு முயற்சியை உன்னிடம் இருந்து நீ வெளிப்படுத்தும் பொழுது அது பல நேரங்களில் வெற்றியையும் சில நேரங்களில் தோல்விகளையும் சந்திக்கின்றது. தோல்விகளில் சந்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கைக்கு உதவாமல் சென்று விடாது. உன் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய விஷயங்களை தான் நீ சந்திக்க செய்கின்றாய். அதனால் எதையும் வீணென்று நினைத்து கொள்ளாதே. பிறரால் நீ ஏமாற்றப்படும் பொழுது அந்த இடத்தில் நீ எந்த விஷயத்தை அறிந்து கொள்கின்றாய் என்பதை தெரிந்து கொள். அந்த இடத்தில் ஏமாற்றம் என்கின்ற ஒன்று மட்டும் நடக்கவில்லை, அதையும் தாண்டி உன் வாழ்விற்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அனுபவங்களை நீ அதிகமாக பெறுகின்றாய் என்பதையும் அறிய வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்தாலும் அந்த சூழ்நிலை நம்மை காப்பாற்ற வருகின்றதா அல்லது கீழே தள்ள வருகின்றதா என்று நினைக்காமல் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கடந்து ஆக வேண்டும் என்று அத்தனையையும் சமநிலையான மனநிலையோடு பார்த்தால் அந்த வாழ்க்கை பெரிதாக உனக்கு கஷ்டமாக தெரியாது. எல்லாவற்றையும் கஷ்டமாக பார்ப்பதால் தான் வாழ்க்கை சுமையாகி விடுகின்றது. எல்லாவற்றையும் நலனாக பார்த்தால் அது சுகமாக மாறிவிடும். என் மூலமாக இனி உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும். அந்த நன்மைகள் எல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்று மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு உன் மனதில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக வேலை செய்ய போகின்றது. என்னுடைய கருணை பார்வை இப்பொழுது உன் மீது பட்டு கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உன் வசமாகும் என்பதை பரிபூரணமாக தெரிந்து கொள். என்னுடைய கருணை பார்வை தற்சமயம் உன் மீதுதான் பட்டு கொண்டிருப்பதால் இன்றைய தினத்திலிருந்து நீ தொடக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு பெரும் பாக்கியத்தை தரக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை பெறும்.
இது நாள் வரை நீ எந்த விஷயங்களையெல்லாம் எதிர்பார்த்தது இல்லையோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து உனக்கு பேராச்சரியத்தையும் பூரிப்பையும் ஏற்படுத்தும். உன் வாழ்வில் பல நல்ல நிகழ்வுகள் அரங்கேறப் போகின்றது. நீ எந்த அளவிற்கு ஆச்சரியப்பட போகின்றாய் என்பதை சற்று நேரத்தில் நானும் பார்த்து மகிழப் போகின்றேன். உன்னை நான் சாதிக்க வைக்கப் போகின்றேன். சிந்தித்து செயல்பட வைக்கப் போகின்றேன். உன்னுடைய முயற்சியை நீ தீவிரமாக செய்ய நான் உனக்கு உதவியாக இருப்பேன். அந்த முயற்சியையும் வெற்றியாக மாற்ற முழுவதுமாக நான் நிறைந்து உன்னோடு செயல்படுவேன். ஒன்று போனால் மீண்டும் வேறு ஒரு பிரச்சனை வருகின்றது என்று நீ பயப்படுகின்ற அளவிற்கு இந்த பிரச்சனையின் தாக்கம் உன் வாழ்க்கையில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது அல்லவா? என் அன்பு குழந்தையே, அந்த பிரச்சனையின் தாக்கம் முழுவதுமாக உன்னிலிருந்து விடுபட்டு விடும். சரியில்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சரியாக மாறி உன்னை சந்தோஷப்படுத்தும். எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நீ துடித்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்களையெல்லாம் நீ இனிதே அடைந்து விடுவாய். எல்லா நேரங்களிலும் இந்த கணபதியின் துணை உனக்கு அதிகமாக இருக்கின்றது. யார் என்ன உன்னை சொன்னாலும், யார் உன்னை கீழே நினைத்தாலும், தாங்கும் கரங்களாக என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் உன்னை தாங்கி பிடிக்கும். நீ நினைத்ததை நடத்தி முடிக்க என்னுடைய உறுதுணையால் உன் வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்களும் ஆசைகளும் எப்பொழுதும் இனி நிறைவேறியே கொண்டு இருக்கும். இது எந்த அளவிற்கு அதிசயம்! அந்த அதிசயங்கள் நடந்தே தீரும். கஷ்டங்கள் எல்லாம் தேடக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் உயரப்போகின்றது. என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட நிலை நமக்கு எப்படி கிடைத்தது என்று நீயே பூரிப்படைய போகின்றாய். போராடியே உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று தப்பு கணக்கு போட்டிருந்தாய். அந்த கணக்கை இப்பொழுது தவறுதான் என்று உறுதிப்படுத்ததான் வந்தேன். உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் மாபெரும் வெற்றியை நீ சந்திக்கக்கூடிய தருணத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். இறைவனுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு, உன்னுடைய வாழ்விற்கு, குடும்பத்திற்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். எதிர்கால வாழ்க்கை மிகவும் அமோகமாகவே இருக்கின்றது. பிரச்சனைகளை எல்லாம் நீ சுலபமாக வென்று விடுவாய். உன்னை நீயே தைரியப்படுத்தி கொண்டு உன்னுடைய முயற்சிகளை வேகப்படுத்து. எப்பொழுது முன்னை நீ சந்தேகக்கூடிய பழக்கத்தை வைத்து கொள்ளாதே. எந்த ஒரு இடத்திலும் நீயே உன்னை தாழ்வாக நினைத்து கொள்ளவே கூடாது. பிறரை ஒப்பிடும் பொழுது நீ எந்த ஒரு விதத்திலும் தாழ்ந்து போகவில்லை. தன்னிறைவோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உன் விருப்பங்கள் எல்லாம் இனி ஒன்று விடாமல் நிறைவேறும். நல்லது நடக்கும்.